என்னது ஆம்பூர் பிரியாணி இவ்வளோ ஈஸியா? ஆமாங்க. இது முதலே தெரியாம போயிருச்சு. இப்படி தெரிஞ்சிருந்தா வாரம் தலப்பாக்கட்டி பிரியாணி ஒரு வாரம், ஆம்பூர் பிரியாணி ஒரு வாரம் செஞ்சு சாப்பிட்ருக்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பரா உதிரி உதிரியா வந்திருக்கு. கலரும் செம்ம டெம்ப்டிங்கா இருந்துச்சு. யூடியூப்பை பார்த்து சரி செய்யலான்னு சொல்லிட்டு இதான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சேன் நான். 1008 வெர்ஷன் போட்டிருக்காங்க. எதுடா ஒரிஜினலு அப்படின்னு தேடி எடுத்து, எது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கோ, பார்க்குறதுக்கு டெம்ப்டிங்காக இருக்கோ அதை தானே நம்ம செய்வோம். அதனால் அதில் ஒரு இதை பிடிச்சிட்டு அந்த பிரியாணி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி எடுத்தாச்சு. அவங்க சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு ஊற வச்சுருந்த நம்ம ரெட் சில்லி அரைச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் போட்டுட்டேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃபு இது எல்லாத்தையும் தாளிப்பில் கொடுத்தாச்சு. இவ்வளோ ஈஸியான பிரியாணியை இது வரைக்கும் நம்ம எப்படிடா மிஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டு அதையும் நல்லா நம்ம தலப்பாக்கட்டிக்கு செய்வோம்ல அந்த ப்ரௌன் கலர் அது வரைக்கும் நல்லா வறுக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா எடுத்து வறுத்து கொடுத்தாச்சு. கலர் நல்லா மாறணும், அப்போ தான் பிரியாணியோட கலர் வரும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 5-6 ஸ்பூன் போட்டாச்சு. நாங்கள்லாம் மதுரைக்காரவங்கடா, நாங்கள்லாம் தலப்பாக்கட்டி தான் சாப்பிடுவோம் அப்படின்றது போக இந்த ஆம்பூர் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறமா எங்களுக்கு இதுவும் ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்துச்சு. இது ஒரு வாரம் அது ஒரு வாரம் தான் ட்ரை பண்ணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு பிடி கொத்தமல்லியும் புதினாவும் போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா திரும்ப கொஞ்சம் வெங்காயமும் தக்காளியையும் போட்டுட்டு அதிலே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கணும். போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த ரெட் சில்லி பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணலை, இதுவே போதுமாக இருந்துச்சு. ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. கொஞ்சம் கறி வந்து கொழுப்பு கறியாக வாங்கியிருக்கணும். பிரியாணிக்கு கொழுப்பு கறி போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ரொம்ப கொழுப்பு கறி இல்லாமல் ஒரு 10-15 கிராம் கிட்ட ஒரு கொழுப்பு வர மாதிரி வாங்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கேர்டு இருக்குல்ல, புளிக்காத தயிர், அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மசாலா அந்த தயிர் அந்த கறியெல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டட்டும். அதனால் ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம மூடி போட்டு வச்சுருக்கலாம். திரும்ப மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அதில் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு கறி வேக விட்டுருங்க. ஒரு 2 விசில் விட்டால் போதும். அதுக்கப்புறம் நான் வந்து சீரக சம்பா ரைஸில் தான் எடுத்திருக்கேன். 1:1 தண்ணியும் உப்பு தேவையான அளவும் போட்டுட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா சீரக சம்பா ரைஸ் இருக்குல்ல, அதை வாஷ் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியே இல்லாமல் ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு எந்த மாதிரி பிரியாணி பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மூடி வச்சு தம் போட்டுட்டு ஒரு 15-20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் ஐயையோ வீடே கமகமன்னு இருந்துச்சுங்க. இந்த பிரியாணியை எப்படிடா இவ்வளோ நாள் மிஸ் பண்ணோம், அதுவும் இவ்வளோ ஈஸியாக இருக்கே அப்படின்னு தான் நினச்சோம். ஆம்பூர் மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஹைதராபாடி, தலப்பாக்கட்டி, ஆம்பூர் எது பிடிக்கும்னு சொல்லுங்கள்.